நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். பலமுனை போட்டி. இன்னைக்கு திமுக ஒரு கூட்டணியில் இருக்கு, அதிமுக ஒரு கூட்டணியில் இருக்கு, நாம் தமிழர் கட்சி கூட்டணியே இல்லை, அவங்க தனிச்சு தான் போட்டி போடுறாங்க. தாவேக கூட்டணியை எதிர்பார்த்து நிற்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் யார் வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெறுவார்கள், இதுதான் தலைப்பினுடைய நோக்கம். ஆமா, நான் சொல்றேன் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும்ன்ற. எந்த நம்பிக்கையில்? எந்த நம்பிக்கையில்னு சொன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி, தேசிய காங்கிரஸ் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு மற்றும் பிற சில கட்சிகள், 13 கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கொள்கை கூட்டணி அமைத்து இன்று வரை 11 வெற்றிகளை பெற்று 4.5 ஆண்டு காலம் தமிழகத்தில் நல்லாட்சி புரிந்த ஒரே முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். ஆகையினால தான் இந்த கூட்டணி தான் இந்திய ஜனநாயகத்தை காக்கக்கூடிய கூட்டணி, தமிழ்நாட்டின் சுயாட்சியை காக்கக்கூடிய கூட்டணி. திமுக கூட்டணி தான் வெல்லும் என்பது என்னுடைய கணக்கு, மக்களுடைய கணக்கு. நான் கேட்கிறேன், அதிமுக கூட்டணி வரும், நான் எங்கள் கூட்டணி தான் வெல்லும் சொல்றாங்க. இதுவரைக்கும் அவர் அமைத்த கூட்டணி பிஜேபி பாமகவில் பாதி இதுதான் வந்திருக்கு. நடிகர் விஜய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்றாரு. ஆனா இதுவரைக்கும் ஒரு கட்சி கூட போய் கூட்டணியில் போய் நிக்கல. புரிஞ்சுக்கணும், ஏன் நிக்கலன்றத புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் தேர்தலுக்கு இன்னும் கால அவகாசம் இருக்குல்ல, போவாங்க சார். 50 நாள்ல தேர்தல் வரப்போகுது, இன்னும் கால அவகாசம் என்ன சார் இது? சொல்லி எவ்வளவு நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆச்சு சார். ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு சொல்லி, இது வரைக்கும் ஒரு கட்சி கூட போகல. இதுல இருந்தே புரிஞ்சுக்குங்க, எந்த கட்சி வெற்றி பெறும் என்பது மக்களுடைய கையில் தான் இருக்கு. இப்ப இங்க வந்திருக்கிற 100 பேர் கத்தம் போட்டாப்புல யாரும் ஜெயிச்சிட முடியாது. இதை பார்க்கிற கோடிக்கணக்கான நியூஸ் 18 சேனலை பார்க்கிற, பொங்கலுக்கு பார்க்கிற கோடிக்கணக்கான மக்கள் மனதில் எந்த ஆட்சி வர வேண்டும் என்பதை மக்கள் தான் முடிவெடுப்பார்கள். இறுதி எஜமானர்கள் மக்கள் தான். அடுத்ததாக தங்கள் தரப்பு முதல் சுற்று வாதத்தை முன்வைப்பதற்காக அஇஅதிமுக சார்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். பலமுனை போட்டி இருக்கிற இந்த சூழ்நிலையில் அரசியலில் தேர்தல் போட்டி என்று வருகிற போது அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமானது மட்டும்தான். காரணம், 1967ஆம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கம் இந்த நாட்டின் ஆட்சி கட்டிலிருந்து இறக்கப்பட்ட பிறகு ஏறத்தாழ 75 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து 75 ஆண்டுகள் நிறைவு செய்திருக்கிற இந்த சூழ்நிலையிலும் 25 ஆண்டுகள் தான் இந்த இயக்கத்தை ஆண்டு இருக்கிறது. அதிலும் 10 ஆண்டுகள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்திருக்கிறது. 1967லும் 71லேயும். இது நான் சொல்லல. 1967 தேர்தலில் போட்டியிட்டு வென்ற பிறகு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார், தமிழக மக்கள் எனக்காக வாக்களிக்கவில்லை, என்னுடைய தம்பி ராமச்சந்திரனுடைய தங்க முகத்திற்காக 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை வழங்கி என்னை ஆட்சி கட்டிலில் அமர்த்தியிருக்கிறார்கள் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னது. 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலிலேயும் தன்னுடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொடுத்து சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரன புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட பிறகுதான் திரு கருணாநிதி முதலமைச்சராக வந்தார். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 53 ஆண்டுகளை நிறைவு செய்து 54ஆம் ஆண்டை அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த சூழ்நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இயக்கம் 31 ஆண்டுகளும், புரட்சி தலைவரார் திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளும் இந்த இயக்கத்தை ஆட்சி செய்திருக்கிறது, தமிழ்நாட்டை ஆட்சி செய்திருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்திருக்கிற பெருமை. ஒட்டுமொத்தமாக இதை வைத்து பார்க்கிற போது தமிழக மக்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பேரன்பையும் பெருமதிப்பையும் வைத்திருக்கிறார்கள். எனவே வருகிற தேர்தலிலே அது சாதகமான சூழ்நிலையை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் ஏற்படுத்தி தரும் என்பதை இந்த தலைப்பின் வாயிலாக என்னுடைய முதல் கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கடந்த தேர்தல்களில் இல்லாத ஒரு நம்பிக்கை இந்த தேர்தலில் உருவாயிருக்குங்கிறீங்க அதிமுகவுக்கு? நிச்சயமா இருக்குது. காரணம், நான் ஒன்னொன்னா பட்டியலிடுறேன். அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கை பொங்கல் பரிசு தொகுப்பாக
5,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் கோரிக்கை வைத்திருக்கிறார். இன்றைக்கு ஆளுகிற அரசாங்கம் இன்றைக்கு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பை 5,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று சொன்னால் 5 ஆண்டுகளுக்கும் சேர்த்து 5,000 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. 2022 ஆண்டு 1000 ரூபாய், 2023 ஆண்டு 1000 ரூபாய், 2024 எதுவும் கொடுக்கல, 2025 ஆண்டு 3000 ரூபாய். ஆக மொத்தம் இந்த பொங்கலுக்கு 5,000 கொடுங்கனா 5 வருடத்துக்கும் சேர்த்து 5,000 கொடுத்திருக்கிற அரசாங்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். உங்களுக்கு முன்னாடி பேசின கார்த்தி, தேர்தல் வெற்றினாலே அது பணம் கொடுக்கிறது தான் அப்படின்னு நீங்க மாத்தி வச்சிருக்கீங்க, அதுக்கு நாங்க தயாரா இல்ல அப்படிங்கிறாரு அவரு. தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது, இந்திய தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த குறைகள், இந்த குற்றங்கள் உண்மையாக இருக்கிறது என்று சொன்னால் அவர்களின் மீது நீங்கள் நியாயமாக வழக்கு தொடுக்க வேண்டும். ஒழிய போகிற போக்கில பொத்தாம் பொதுவாக இந்த ஆளுகின்ற அரசாங்கமும் ஆண்ட அரசாங்கமும் பணத்தை கொடுத்து தேர்தல் வாக்குறுதியை பெறுகிறார்கள். நீங்கள் பணமே இல்லாமல் இந்த தேர்தலை சந்தியுங்கள், பணம் இல்லாமல் நீங்கள் தேர்தல் செல்வீங்கள், நாங்களும் பணம் இல்லாமல் நிற்கிறோம், யார் ஜெயிக்கிறாங்க பார்க்கறாங்க. இது வெற்றி சவடாலாகத்தான் பார்க்க முடியும். தம்பி சூர்யாவும் அண்ணன் சம்பத் அவர்களும் பேசியது போல இந்த அரசாங்கம் பல துறைகளில் பல்வேறு தோல்விகளை சந்தித்திருக்கிறது. குறிப்பாக 505 தேர்தல் வாக்குறுதிகளும் 13 பிரதானமான வாக்குறுதிகளும் இந்த அரசாங்கம் 2021 தேர்தலில் போட்டியிடுகிற போது தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்தார்கள். அதில் மொத்தமா நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஒரு 67 வாக்குறுதிகளைத்தான் இந்த அரசாங்கம் நிறைவேற்றி இருக்கிறது. ஆனால் அண்ணன் தங்கமணி தமிழ்ச்செல்வன் வந்து சொல்லுவாரு, நாங்க 66 வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு சொல்லுவாரு. ஆனால் நிச்சயமாக அது இல்லை, என்னிடத்தில் பட்டியல் இருக்கிறது, அதை நான் என்னால் சொல்ல முடியும். அவர்களுக்கே எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் என்பது வேறு, அந்த களம் வித்தியாசமாக இருக்கும். அந்த களத்தில் மிகப்பெரிய சூழ்ச்சிகள் இருக்கும். அந்த சூழ்ச்சிகள் எல்லாம் புரிந்து கொண்டு வெறும் கோஷம் மட்டும் போட்டுட்டு, வெறும் கூப்பாடு மட்டும் போட்டுட்டு வாங்க ஓட்டு போடலாம் அப்படிங்கிறது மட்டும் தேர்தல் அல்ல. இந்த தேர்தலில் பலவிதமான வித்தைகள் இருக்கிறது. அந்த வித்தைகளை தெரிந்திருக்கிற 2 இயக்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் தான். ஆனால் வருகிற தேர்தல் என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகவும் சாதகமான ஒரு தேர்தல் களமாக இருக்கும். நிச்சயம் 2026 அண்ணன் எடப்பாடியார் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மீண்டும் அரியணையில் அமர்வார் என்று முதல் சுற்றை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி திரு பாபு முருகவேல். ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அடுத்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். கடந்த 5 நாட்கள்ல தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனைகள் தலை தூக்கி ஆடின பிரச்சனை. ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் போராட்டம். அவங்க கேட்குற கோரிக்கை பழைய ஓய்வூதிய திட்டம் வேணும்ன்ற கோரிக்கை. சத்தியமா சொல்றேன், எந்த அரசாங்கம் வந்தாலும் அந்த திட்டத்தை கொடுக்க முடியாது. ஓப்பனா பேசுறேன், அரசியலுக்காக நான் பேசல. பொருளாதார ரீதியாக எந்த அரசாங்கமும் பாதிக்கப்படும். இருந்த போதும் 15 லட்சம் மக்களுடைய அரசு ஊழியருடைய நலன் கருதி மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் ஒரு IAS அதிகாரியை நியமித்து நிறைகுறைகளை கேட்டு அந்த அறிக்கைகளை வாங்கி பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி காட்டிய ஒரே முதல்வர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான், 5 நாளில். 2வது விஷயம், 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி. இன்னைக்கு 20 லட்சம் பேருக்கு மடிக்கணினி கொடுக்குறோம்னு சொன்னா நல்ல அரசு தானே. மாணவர்கள் 20 லட்சம் மாணவர்கள் பாராட்டாங்க. லேட்டா கொடுத்தோமோ லேட்டஸ்டா கொடுத்தோமோ கொடுத்துட்டோம்ல, வாங்கிட்டாங்கல்ல கையில, அதை பாராட்டுங்க முதல்ல. அப்புறம் பேசினாரு பாபு முருகவேல், 5 வருஷத்துல 5000 மட்டும் தான் கொடுக்குறீங்க, 5 வருஷத்துக்கு சேர்த்து 5000 தான் கொடுத்துருக்கீங்க, இப்ப வந்து 3000 கொடுத்துட்டீங்க. நீங்க தான் சொல்றீங்க 9 லட்சம் கோடி கடன் எப்படி வந்துச்சுன்றீங்க. அந்த தாய்மார்கள் வாங்கும்போது முகத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா? ஆகையினால தான் சொல்றேன், இந்த கூட்டணி தான் ஜெயிக்கும், இந்த நிர்வாகம் தான் ஜெயிக்கும். திராவிட மாடலை பற்றி நிறைய பேசுறீங்க. பிஜேபி என்ன பெரிய திராவிட மாடல்ல, நீங்க கடன் தான் மிச்சம், கல்வியில் சரியில்லை, மருத்துவத்தில் சரியில்லை, எதுவுமே சரியில்லைன்றீங்க. ஒரு ஆண்டுக்கு பட்ஜெட் வந்து 3 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பட்ஜெட். 1 லட்சம் கோடி ஜிஎஸ்டின்னு சொல்லி சென்னை ஒன்றிய அரசு பிஜேபி கொண்டு போயிடுறீங்க. அதுக்கு கணக்கு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் கொடுக்க மாட்டேன், பீகாருக்கு கொடுப்பேன், உத்தரப்பிரதேசத்துக்கு கொடுப்பேன், ஆந்திராவுக்கு கொடுப்பேன். 22,000 கோடி கொடுப்பேன், பீகாருக்கு 35,000 கோடி கொடுப்பேன்,
உத்தரப்பிரதேசத்துக்கு 55,000 கோடி கொடுப்பேன். எங்களுக்கு 4,000 கோடி 2,000 கோடி கொடுப்பேன் தமிழ்நாட்டுக்கு. 5வது ஜிஎஸ்டியில் 5வது அதிகமாக கொடுக்குற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவுக்கு. ஆனால் நம்ம நாட்டுக்கு மட்டும் எதுவுமே செய்ய மாட்டாங்க பிஜேபி அரசாங்கம். இந்த லட்சணத்தில் கேள்வி வேற, நீங்கள் என்ன அந்த அதில் உர இதில் உர ஆண்டுக்கு பட்ஜெட் என்று பார்த்தீங்களாக்கு மருத்துவத்துறையில் 45,000 கோடி ஹையஸ்ட் பட்ஜெட் தமிழ்நாட்டில் மருத்துவத்துக்கு தான். கல்வியில் 42,000 கோடி பட்ஜெட், செகண்ட் ஹையஸ்ட் பட்ஜெட். உயர்கல்வியில் இன்னைக்கு 65% பெண்கள் மக்கள் வந்து உயர்கல்வி படிக்கிறாங்க. இல்ல, நீங்க தேர்தல் வாக்குறுதியில் இதெல்லாம் செய்வோம்னு சொன்ன நீங்க மத்திய அரசு பணம் கொடுத்தா தான் இதெல்லாம் செய்ய முடியுங்கிறதையும் சேர்த்தே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறேன். நீங்க நடுவர் வந்து கொஞ்சம் நியாயமா பேசணும். இல்ல, அது அவர் கேட்டது தான் நான் சொல்றேன். கேள்வி நான் எப்படி சொல்றோம்னு சொன்னா, ஒரு மாநில அரசாங்கத்துக்கு இப்ப சுயேட்சையா விடுங்க, சீமான் சொல்றது மாதிரி விடுங்க, எங்ககிட்ட அதிகாரத்தை பூரா முழுசா நாங்க எடுத்துக்கிறோம், விட்டுருங்க, நாங்க எப்படி நிர்வாகம் பண்றோம்னு பாருங்க. நீங்க அதை சொல்லுங்க. அதை செய்ய மாட்டேன்றீங்க, பூரா அதிகாரத்தையும் கையில வச்சுக்கிறீங்க, பணமும் கொடுக்க மாட்டீங்க. ஆனா நாங்க சொன்ன திட்டத்தை பூரா நிறைவேற்றேன். எப்படி? how it is possible? எப்படி? வாய்ப்பே இல்லை ராஜா. ஓகே. அன்னை பழனிசாமி கடந்த தேர்தலில் பிஜேபி ஒட்டு வேணாம் உறவு வேணாம் நாடாளுமன்ற தேர்தலில். இன்னைக்கு பிஜேபியோட என்னப்பா அநியாயம். பிஜேபி அதிமுகவுக்கு பொதுச் செயலாளர் பாவமுருகன்ட்ட கேட்கிற யாரு? அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. ஆமா. அங்க என்ன பிஜேபி அமித்ஷாவுக்கு என்ன வேலை? கூப்பிட்டா ஏன் ஓடுறீங்க? தேசிய ஒரு கூட்டணி அந்த அம்மா இருக்கும்போது அதிமுகவுல அமித்ஷா வீட்டுக்கோ ராம்சாந்த் சிங் வீட்டுக்கோ மோடி வீட்டுக்கோ அந்த அம்மா போனாங்களா? என்னைக்காயிலும் போனாங்களா? ஓஎஸ் கார்டுக்கு தான் பூரா வந்தாங்க. அந்த ஆளுமை வேணும்ல. இப்பயும் நான் சொல்றேன், இந்த தேர்தலில் போட்டி வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மட்டும்தான். கூட்டணியை வந்து சாதாரணமா நினைக்காதீங்க. நீங்க உங்க கொள்கை, நீங்க கூட்டணி இல்லாம நீங்க நிக்கிறீங்க, ஓகே. நாங்க கூட்டணி வச்சு இந்த தமிழ்நாட்டில் சமத்துவத்தை, ஜனநாயகத்தை, கொள்கையை, சுயாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் கொள்கை கூட்டணி அமைச்சிருக்க. தேர்தலுக்கான கூட்டணி அல்ல, நாட்டின் உரிமைக்கான கூட்டணியை நாங்க அமைச்சிருக்கோம். இந்த கூட்டணி தான் வெல்லும். மீண்டும் சந்திக்கின்றேன். வணக்கம். மிக்க நன்றி. இரண்டாவது சுற்று மறுக்கும் சுற்று முதல் பேச்சாளராக திரு நாஞ்சில் சம்பத் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இதிலே பலன் யாருக்கு என்று கேட்டால் தாவேகாவுக்கு அதிக பலம்தான் என்று சொல்வதற்குத்தான் நான் மீண்டும் வந்திருக்கிறேன். அதற்கு காரணம், ஒன்றிய அரசும் மாநில அரசும் நாட்டு மக்களை இன்றைக்கு கசக்கி பிழிகிறது. என்னை கவர்ந்த ஒரு கவிஞன் ஒரு கவிதை பாடினான். புகை பிடித்தால் இறப்பாய், மது குடித்தால் இறப்பாய், ரெண்டையும் விற்றால் வாழ்வில் சிறப்பாய் என்றான். அதுதான் இன்றைக்கு மக்களின் நிலைமை. 12 மணிக்கு திறக்கிற மதுக்கடைக்கு 10 மணிக்கு போய் தபம் இருக்கிறான். வசதியான வீட்டு பிள்ளையா, வசந்த மாளிகையில் வாழுகிறவனா என்றால் இல்லை. முழுவயிறு காணாதவன், முதுகெலும்பு முறிய பாடுபடுவோன், வாழ்வின் சுவை காணார் வல்லையூரின் பகடைக்காய்கள் ஓடப்பர், அவர்கள் வீட்டு பிள்ளைகள் தான் அந்த வாசலில் நிற்கிறார்கள். வாக்குறுதிகளில் ஒன்று படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடுவோம் என்பது. அந்த முயற்சியில் திமுக அரசு தோல்வியடைந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, அண்ணன் ஸ்டாலின் தலைமையில் இயங்குகிற அரசு இன்றைக்கு ஒரு செல்வாக்கு பெற்ற கட்சி. பிஜேபிக்கு அடுத்து பணக்கார கட்சி இந்தியாவில் திமுக தான். when Rome was burning, Nero was fiddling. ரோமாபுரி நகரம் தீப்பற்றி இருந்த பொழுது நீரோ மன்னன் பிடில் வாசித்தானாம். 1000 ரூபாய்க்கு வெள்ளி மூக்குத்தி வாங்க முடியாத லட்சக்கணக்கான பெண்கள் இன்றைக்கும் அழுந்தி கிடக்கிற சமூகம் இந்த சமூகம். நான் சைபீரிய குடிமக்களை பற்றி கவலைப்படுகிறேன் என்று மாவீரன் லெனினை பற்றி பேசுவார்கள். லெனின் சொன்னான், நான் கிரெம்ளின் மாளிகையில் இருந்தாலும் சைபீரிய குடிமக்களை பற்றித்தான் நான் கவலைப்படுவேன் என்றான். அந்த குடிமக்களை பற்றி கவலைப்படுகிற ஆட்சியாக
இந்த ஆட்சி இன்றைக்கு இல்லை என்பதை பதிவு செய்து எங்கள் கொள்கை எதிரி யூடியூபர் 55,000 மேலான பதிவுகளை இவர்கள் விலைச்சத்தனமான பாசிசத்தை கையில் வைத்திருக்கிறவர்கள் ரத்து செய்திருக்கிறார்கள். உலக அளவில் 195 நாடுகளின் கருத்து சுதந்திரத்தில் இந்தியா 159வது இடத்தில் இருக்கிறது. 2016 56 பில்லியனாக இருந்த பணக்காரர்கள் இன்றைக்கு 180ஆக உயர்ந்திருக்கிறார்கள். 7 பில்லியனாக இருந்த அத்தானியின் சொத்து இன்றைக்கு 100 பில்லியனாக உயர்ந்திருக்கிறது. மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா எல்லாம் அட்டர் ஃபெயிலியர். நீங்கள் 3000 கோடி ரூபாய் செலவழித்து ஆகாயம் அளவுக்கு வைத்த சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலை கூட சீனாவில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. அந்த சிலையை கூட உங்களால் சொந்தமாக வைக்க முடியவில்லை. 1000 குறைகள் இருக்கிறது. களத்தில் சந்திப்போம். வருகிற களம் தளபதி விஜய்க்கான களம் என்பதையும் நாம் தமிழர் கட்சி நண்பர் இடும்பாவனம் கார்த்திக் சொல்லுகிறேன், தனியாகத்தான் நிற்பேன் என்கிறார். இன்னும் 400 தொகுதியாக இருந்தாலும் அவர் தனியாகத்தான் நிற்பார். எல்லோருக்கும், எல்லா கட்சிகளுக்கும் தேர்தல் என்பது செலவு. நண்பர் சீமானுக்கு அது மிகப்பெரிய வரவு. எப்போதும் தேர்தல் வர வேண்டும் என்றே என் நண்பன் சீமான் விரும்புகிறார். நான் இடும்பாவனம் கார்த்திக் மூலம் சீமானுக்கு சொல்லுகிறேன், கடலில் எத்தனை புயல்களை சந்தித்தாய் என்பதல்ல முக்கியம், கரை சேர்ந்தாயா என்பதுதான் முக்கியம். இதை சீமானுக்கு சொல்லி வையுங்கள் என்று கேட்டு, என்ன சோதனை இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்குன்னெல்லாம் சொல்லுகிறீர்கள். ஒன்றை சொல்லுகிறேன், நதி நடக்க மறுத்தாலும் வெள்ளம் நிற்காது. தேதிகள் கிளிபட உடன்படாவிட்டாலும் நாளை நடக்கும். நாளைய முதலமைச்சர் எங்கள் தளபதி தான். இது கல்வெட்டு செய்தியாக சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் பேச அழைக்கிறேன். எனக்கு முன்பாக பேசிய அண்ணன் சூர்யா அவர்கள் நாம் தமிழர் கட்சி உள்ளாட்சி தேர்தலில் வெற்றியை பெறலன்னாரு. தகவல் பிழை. 6 இடங்களில் வெற்றி ஈட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் பாஜக தமிழ்நாட்டில் மட்டும் 9 கட்சியோட கூட்டணி. அவங்க 9 கட்சியோட கூட்டணி வச்ச போதும் திருச்சி, நாகை, விழுப்புரம், ஈரோடு போன்ற இடங்களில் பாஜக கூட்டணியை பின்னுக்கு தள்ளி நாம் தமிழர் கட்சி 3ஆவது இடத்தை பெற்று கிடக்கும். இந்த தேர்தலில் வெற்றி தோல்விங்கிறத பேசுகிறாங்க. வெற்றி தோல்வி வச்சு ஒரு கட்சியை எப்படி மதிப்பிட முடியும், ஒரு தலைவரை எப்படி மதிப்பிட முடியும் தெரியலை. ஏன்னா அண்ணல் அம்பேத்கர் சுதந்திர இந்தியாவில் 2 தேர்தலில் போட்டி போட்டார். ஒன்று பொது தேர்தல், ஒன்று இடைத்தேர்தல். 2 தேர்தலையும் அவர் வெற்றி பெறல, தோல்வி அடைஞ்சார். அதே போல் ஐயா காமராசர் 67 தோற்று போனார். திரும்ப 69 நாகர்கோவில் இடைத்தேர்தலில் வெற்றி பெறுறார். அதே போல் கக்கன் தோற்றுருக்காரு. ஐயா நல்லக்கண்ணு 3 முறை போட்டி போட்டு தோற்றுருக்காங்க. இப்போ அளவுகளுங்கிறது இவங்கெல்லாம் செஞ்ச சமூக பணிகளா, மக்களுக்கான சேவையா, இல்லை வெறும் வெற்றி தோல்வியா? இதை வச்சு ஒரு கட்சியை நீங்கள் எப்படி மதிப்பிடுவீங்க? இதில் அண்ணன் பேசுகிறப்ப அண்ணன் பாபு முருகவேல் சொல்கிறாங்க 2 கட்சிக்கு தான் வித்த தெரியுங்கிறாங்க. இந்த ஊடகங்கள் எழுதும் வைட்டமின் பாயும். அதெல்லாம் வைட்டமின் பாம்பா? பணம் தான் கடைக்கோடி வரைக்கும். அண்ணன் தங்கத்தமிழ் சொல்றது நீ வெற்றி பெற்று காட்டுங்கிறார். நானும் சவால் வரனே, ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு நேர்மையா நிக்கணும் அப்படின்னா 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். இது தேர்தல் ஆணையம் வச்சிருக்கக்கூடிய உச்ச வரம்பு. 40 லட்சத்தை முழுமையா செலவு பண்ணி அதை தாண்டி 1 ரூபா காசு தராம, வாக்கு காசு தராம, டோக்கன் தராம, எதுவுமே தராம நீங்க களத்துல வென்று காட்டுங்க. அந்த வெற்றியை நாங்க மலர் தூவி வர வைக்கிறோம். அப்படி இருக்குதா? காமராசர் தோத்து போனப்ப காமராசர் சொல்றாரு தான் தோல்வியை ஜனநாயகத்தின் வெற்றினார். யார் வேணாலும் தோற்கலாம், ஜனநாயகம் தோற்கக்கூடாது. இங்க ஜனநாயகம் தோற்கடிக்கப்படுது, அதான் பிரச்சனை. அப்ப அதைத்தான் நான் முதன்மையா இங்க கேள்வி எழுப்புறேன். அப்புறம் அண்ணன் பாபு முருகல் பேசுறப்ப இந்த நீங்க வேணா பணம் கொடுக்குறாங்கன்னா புகார் பண்ணுங்க தேர்தல் ஆணையத்தில், இல்லை வழக்கு போடுங்கிற. இங்க என்ன கெடுவாய்ப்புனா, தேர்தல் ஆணையத்தில் வாக்கு காசு தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் இந்த 10 ஆண்டு காலத்தில் கைது பண்ணதோ, காசு கொடுத்தாங்கன்னு கைது பண்ணதோ அப்படி சட்டமே கிடையாது. வாக்கு காசு கொடுக்க கூடாதுங்கிறது வழிகாட்டு நெறிமுறை தானே ஒழிய காசு கொடுப்பது திட்டமிட்ட குற்றமாக விளைவிக்கப்படல.
அதை சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு வாக்கு காசு தர்றாங்க. இப்போ நான் இந்த பக்கம் பக்காமாஸ் கட்சிக்கு வந்துடுறேன். ஐயா வந்து தேர்தலில் போட்டி போடுறதை பற்றி பேசுகிறாங்க. நாங்கள் வந்து கடலுக்குள்ளே நிற்கிறோம், ஐயா கரை ஏறுவோம், இங்கே கடல் கிட்டே போகலையே. நான் ஒண்ணு வேண்டாம், கரை சேர்றதை பற்றி பேசுறீங்க. ஜனநாயகன் படம் இருக்குது, வந்துருமா வெளில? தணிக்கை வாரியத்தை தப்பிக்குமா? ஒண்ணு வேண்டாங்க. இது பாஜக செய்யக்கூடிய அடாவடித்தனம். நாம் தமிழர் கட்சி கண்டிக்கிறது. சினிமாவுக்கும் அரசியலுக்கும் அப்படி என்ன சம்பந்தம் இருக்கு? சினிமா வேற அரசியல் வேற அப்படின்னு பிரிச்சு தானே பாக்குறாங்க. தெளிவா சொல்றேனே, அந்த ஜனநாயகன் படத்துல வந்து தணிக்கை வாரியம் நியாயமா கொடுத்துருக்கணும். ஆனா கொடுக்காம வந்து அவங்க அநியாயம் பண்றாங்க. எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. அப்ப படைப்பு சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தல். நான் வந்து அநியாயம் பண்ண அக்கிரமம் பண்ண பொங்கி எழுவேன். ஐ எம் கம்மிங், என்னை வந்து திருப்பி அனுப்பலாம் நினைக்கிறீங்களா? நான் திரும்பி வருவேன். இதெல்லாம் படத்துல பேசுறாருல. இப்ப யார் பண்றா? தணிக்கை வாரியம் பண்ணது பாஜக அரசு பண்ணதுன்னா பாஜகவை கண்டிக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை. விஜய் பேசுவாரா? திருப்பரங்குன்றத்தில் உங்க நிலைப்பாடு என்ன? திருப்பரங்குன்றத்தில் உங்க கருத்து என்ன? என்னடா எந்த சிக்கனுக்கும் வாயை திறக்க மாட்டேங்கிறாருன்னு பார்த்தா அப்புறமா தான் விஜய் சொன்ன ஒரு தத்துவம் ஞாபகத்துக்கு வருது. உசுப்பேத்தவன்ட்ட உம்முன்னும் கடுப்பேத்தவனுக்கு கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். யாருக்கு ஜம்முன்னு இருக்கு? ஐயா விஜய்க்கு. அவருக்கு வந்து நாட்டில் தன்னை பார்க்க வந்தவன் 40 பேர் செத்து போனாலும் சரி, தன்னை நம்பின ப்ரொடியூசர் நடுத்தருக்கு வந்தாலும் சரி, எதை பத்தியும் கவலை இல்லை. அவர் ஜம்முன்னு பணியூர்ல இருப்பார். நாங்க மக்களுக்காக உழைக்கிறோம், களத்துல போய் நிக்கிறோம். நீங்க எங்க இருக்கிறீங்க? உங்களை பனையூர்ல இருந்து வர வைக்கிறதே அதுவே பெரும்பாடா இருக்குது. 2026 தேர்தல் முடியும், நாங்கள் களத்தில் இருப்போம். ஐயா நாஞ்சி சம்பத்து இருப்பாங்க, அங்க இருப்பாங்களா? இருப்பாங்க. அப்ப பாப்போம். இதே வாய்ச்சவடால், இதே கம்பீரம், இதே வீராப்பூர் இருக்கான்னு பார்ப்போம். 4 தேர்தலை வெற்றி பெறல, ஆனா கம்பீரத்தோடு நிக்கிறோம். எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் நாங்க களத்தில் இருப்போம்னு சொல்றவங்க முதல் தேர்தலே நீங்க தோத்து போயிடுவீங்க அப்படின்னு சொல்றது ஏன்? கள செயல்பாடு இல்லைங்க. வெறும் ஊடகங்கள் திரும்ப திரும்ப பேசுது, அதை வச்சுக்கிட்டே வண்டி விட்டுருக்காங்க. வெற்றியை சுவைச்சவங்களே, அதிகாரத்தின் மேல இருக்கவங்களே மமதையோட திமிரோட பேசக்கூடாது. நீங்க அதிகாரத்தின் நிழலை கூட தொடல. உங்களுக்கு களம் எப்படி இருக்குமே தெரியாது. நீங்க மனக்கோட்டை கட்டிட்டு இருக்கீங்க. அப்புறம் ஐயா சொல்றாங்க இந்த ஆடு மாடுகளுக்கு வாக்குரிமை அப்படின்னு. அணில்களுக்கு வாக்குரிமை கொடுத்தால் நீ வெற்றி பெற முடியாது. அதான் வரக்கூடிய தேர்தல் களம் வருது. நாம் தமிழர் கட்சிக்கான மாற்றத்திற்கான ஒரு களம். நாம் தமிழர் கட்சி வெற்றிவாக சூடும், களத்திலே வெல்லும். நன்றி, வணக்கம். நன்றி கார்த்திக். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு எஸ் ஜி சூர்யா அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியெல்லாம் நாங்க நிறைவேற்றிட்டோன்னு அண்ணா பேசினாரு. அதாவது இந்த உலக வரலாற்றிலே ஒரு தேர்தல் வாக்குறுதி வந்து கொடுத்துட்டு செய்யாம இருக்கிறத நம்ம எல்லா மாநிலங்கள் நாடுகளில் கூட பார்த்துருக்கோம். ஆனா முதல் முறையாக இந்த உலகம் கண்டிராத அளவுக்கு ஒரு விஷயத்த செய்ய மாட்டேன் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிட்டு அதை செய்தி அரசும் இந்த திமுக திராவிட மாடல் அரசு தான். உதாரணமாக பாருங்களேன், 487வது வாக்குறுதி திமுக தேர்தல் அறிக்கையில சொத்து வரி கூட்டப்படாது அப்படின்றது அவங்களுடைய வாக்கு. சொத்து வரியை நாங்க ஏற்றவே மாட்டோம். ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து 50% சொத்து வரியை உயர்த்திய ஒரே அரசு வந்து திமுக அரசு தான். இது அவங்க வந்து மறுக்கவும் முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நாஞ்சில் சம்பத்தையா சொன்னாரு, சைனால போய் சிலையை செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு. அந்த ஒற்றுமை சிலை சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுடைய சிலை 182 மீட்டர், அடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 597 அடி. உலகத்திலேயே மிக 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 உயரமான சிலை அதுதான் நம்பர் 1 சிலை. மகளிர் 1000 ரூபாய் உரிமை தொகை வந்து நாங்க கொடுத்துட்டோம், அதனால எங்க வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கதான் பிரச்சனை. இவர்கள் இந்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா நிறைவேற்றப்படவில்லையா நீங்களே சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரத்துல முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இப்போது இருக்கக்கூடிய துணை முதல்வர் அவர்களும் நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் தமிழகத்தில் இருக்காங்க, அவர்கள் அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் தேர்தலில் வென்ற அடுத்த மாதத்திலிருந்து கொடுப்போம்னு சொன்னாங்க. அதாவது மே 2021 தேர்தலில் ஜெயித்தவர்கள் ஜூன் 2021 இருந்து அந்த பணத்தை கொடுத்திருக்கணும். ஆனால் 2.5 கோடிக்கு பதிலா 1.34 கோடி மக்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டது. இப்போ 17 லட்சம் பேர் ஏற்றப்பட்டு 1.51 லட்சம் மக்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சரி, அது ஜூன் மாசத்திலிருந்து கொடுத்தீங்களா அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா கிடையாது. செப்டம்பர் 2023 இருந்து தான் கொடுக்குறாங்க. அப்போ 27 மாதம் கழித்து தான் ஒரு மாசத்திலே பண்றோம்னு சொன்னாங்க. அப்போ இந்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக எப்ப கருத்தில் கொள்ளப்படும்னா
ஒன்று 2.5 கோடி ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, இப்போ நீங்க 1000 ரூபாய் கொடுக்கறது மட்டும் இல்லாம எல்லாரு கணக்கிலையும் அந்த மீதம் இருக்கக்கூடிய 27 மாதத்திற்கும் 27,000 ரூபாயை நீங்கள் அவர்கள் வங்கி கணக்கில் செலுத்தினால் இந்த தேர்தல் நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியாக நாங்கள் அப்படி கொடுத்தா அது தேர்தலுக்கு பணம் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட இல்ல மாட்டேன். இல்ல அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டதா இல்லையான்னு மக்களை கேட்கிறேன். இப்போ அவங்க சொன்னது 2.5 கோடி, மாசம் 1000 ரூபாய் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு. அப்ப 27 மாசத்துக்கு நீங்க கொடுக்காத ஒரு வாக்குறுதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியா இல்லை பாதி நிறைவேற்றப்பட்ட வாக்குறுதியா அப்படின்றதா கேள்வி. லேப்டாப் நீங்க இப்ப கொடுத்துட்டீங்க, ஒத்துக்கிறோம், 10 லட்சம் மடிக்கணினிகள் கொடுக்கிறோம்னு சொல்றீங்க. அப்போ இந்த வருஷம் ஃபைனல் இயர் படிக்கிறவங்க மட்டும் என்ன நல்லது பண்ணாங்க? தேர்தல் நடக்கிற ஆண்டுல ஃபைனல் இயர் படிக்கிறோன்ற நல்லது தவிர வேற எந்த நல்லதும் அவங்க பண்ணல. அப்போ கடந்த 4 ஆண்டுகளாக இறுதி ஆண்டு படித்து முடித்தவர்களுக்கு நீங்க லேப்டாப் கொடுக்கலன்றது அவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், அவர்களுக்கு மட்டும் கொடுக்கவில்லை அப்படின்றதுதான் கேள்வி. இறுதியாக ஜிஎஸ்டி வந்து நீங்களே எல்லாம் எடுத்துட்டீங்க, 1 லட்சம் கோடி எடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. மீண்டும் மீண்டும் பல முறை நாங்க சொல்லிட்டோம். இப்போ நீங்க ஒரு ஹோட்டல்ல பக்கத்துல சரவண பவன் இருக்கு, போய் சாப்பிடுறீங்க, 100 ரூபாய் பில் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5% ஜிஎஸ்டி, அதுல 2.5 ரூபாய், 2 ரூபாய் 50 பைசா நேரடியாக மாநில அரசாங்கத்திற்கு போகிறது, 2.5 பைசா நேரடியாக மத்திய அரசாங்கத்திற்கு செல்கின்றது. மத்திய அரசுக்கு வரக்கூடிய அந்த 2.5 ரூபாய் வருமானத்துல 41% மீண்டும் மாநிலத்துக்கே அனுப்பிவிடுகிறோம். அப்போ 100 ரூபாய் வரி வருதுன்னா அதுல 50 ரூபாய் ஏற்கனவே மாநில அரசுக்கு போயிட்டு மீதி 50 தான் மத்திய அரசாங்கத்திற்கு போகுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னா 100 ரூபாய் வரி கட்டுறோம்னா 100 ரூபாயும் மத்திய அரசாங்கத்துக்கு போயிட்டு அப்புறமா எங்களுக்கு தரீங்க அப்படின்னு சொல்றீங்க. அது தவறான வாதம். 50% மாநிலத்திற்கு, 50% மத்திய அரசாங்கத்திற்கு, அதுலயும் 41% மீண்டும் நாங்க கொடுத்துடுறோம். இப்ப இறுதி தேர்தல் கணக்கு, இந்த கூட்டணி பலம் பிரிவது, யாருக்கு வாக்கு யாருக்கு வெற்றி அப்படின்றது 2024 தேர்தலில் அதிமுக பாஜக 2 பேரும் தனித்தனியாக நின்றோம். ஒன்றாக கூட்டணியாக கணக்கு நீங்க பாத்தீங்கன்னா வெறும் 24 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் திமுக கூட்டணிக்கும் இந்த 2 கூட்டணியும் சேர்க்கும் போது. அது கீழே பிரிச்சுட்டு வந்தீங்கன்னா ஒரு சட்டமன்றத்திற்கும் வெறும் 11,000 வாக்குகள் தான் வித்தியாசம். ஒரு பூத்துக்கும் வெறும் 38 ஓட்டு தான் வித்தியாசம். இந்த 4.5 ஆண்டுகள்ல மிக மோசமான ஆட்சி, கஞ்சா புழக்கம், சட்டம் ஒழுங்கு, நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள். அண்ணன் சொன்னாரு ஜாக்டோ ஜியோலாம் நாங்க சந்தோஷப்படுறாங்கன்னு. நேத்து தலைமை செயலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு அதிகாரிகளும் அறிவிக்கப்படாத போராட்டம், தலைமை செயலகத்திலிருந்தே வெளியே வந்து போராட்டம் செய்தார்கள். இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை. வெறும் 12,500 ரூபாய் சம்பளத்தில் 12,000 ஆசிரியர்கள் இன்று வரை கடந்த 11 வருடங்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்ததனால் பூத்துக்கு வெறும் 38 ஓட்டு தான் வித்தியாசம். அது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி என்றது வென்றெடுத்து அடுத்த முதல்வராக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக சார்பில் திரு பாபு முருகவேல் அவர்களை பேச அழைக்கிறேன். வருகிற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும் என்று அண்ணன் தங்க தமிழ்ச்செல்வன் அவருடைய முதல் சுற்று பேச்சு நிறைவேற போது சொல்லி அமர்ந்திருக்கிறார். அதற்கு பல காரணங்களை அவர் அடுக்கி இருக்கிறார். அதிலே எங்களுடைய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது. ஏறத்தாழ 9 ஆண்டுகள் இதே கூட்டணி தொடர்ந்து 3 பொது தேர்தலை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். அதனால் இந்த கூட்டணி எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவோடு ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லிவிட்டு மீண்டும் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள். அதனால் அது ஒரு நகைமுரணாக இருக்கிறது, ஒரு பொருந்தாத கூட்டணியாக இருக்கிறது என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். கூட்டணி என்பது அந்தந்த சூழ்நிலையை பொறுத்துதானே தவிர, கடந்த காலங்களிலே ஒரு கூட்டணி கட்சியினுடைய தலைவர் இவ்வாறு பேசியிருக்கிறார், அதனால் இந்த நேரத்தில் அவர் மாதிரி சேரக்கூடாது என்று சொல்கிறோம் என்று சொன்னால் எந்த கட்சியும் எந்த கட்சியோடு கூட்டணியை வைக்க முடியாது. அதற்கு சில உதாரணங்களை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சி தலைவர்கள் பேசியதை நான் உங்களிடத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறேன். அண்ணன் வைகோ திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைப்பதற்கு முன்பாக, நான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்தேன் என்று சொன்னால் என்னுடைய கல்லறை கூட என்னை மன்னிக்காது, ஸ்டாலினை பற்றி உங்களுடைய கருத்து என்று சொன்னால் என்ன என்று கேட்கிற போது ஸ்டாலின் இஸ் நோ மேட்டர் ஃபார் மீ என்று சொல்கிறார். கடந்த காலங்களில் பேசிய தலைவருடைய பேச்சுக்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது யாருமே யாரோடுமே கூட்டணி சேர முடியாது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிற அனைத்து கட்சிகளுமே ஒரு காலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியில் இருந்தவர்கள். கூட்டணி என்பது ஒரு மினிமம் காமன் புரோகிராம், தேர்தலுக்கான ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தின் அடிப்படையில் அமைக்கக்கூடியதுதான் கூட்டணி. அந்த கூட்டணி என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையிலே தேர்தல் முடிந்த பிறகு அவரவர் வேலையை அவர்கள் பார்த்துக் கொள்ளலாம். யாரை நாம் வீழ்த்த வேண்டும், யார் நமக்கான எதிரி என்பதை நாங்கள் திடமாக உணர்ந்து அதற்கான ஒரு கூட்டணியை அமைத்து அந்த கூட்டணியில் நாங்கள் தேர்தல் களமாடுகிறோம்.
அப்படி இப்போது தமிழகத்திலிருந்து அகற்றப்பட வேண்டிய கட்சி யார் என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளும். அப்ப அதை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய ஒத்த கருத்துடைய இயக்கங்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். அவ்வளவுதான். பாதி பாமகன்றாரு. தேர்தல் ஆணையமும் டெல்லி உயர்நீதிமன்றமும் உறுதியிட்டு அறுதியிட்டு சொல்லி இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணியிடம் இருக்கிறது. சின்னம் அவருக்கு சொந்தமானது. இதிலே வேறு ஏதாவது கருத்து வேறுபாடு ஏற்படுகிற பட்சத்திலே டாக்டர் ராமதாஸ் அவர்களும் டாக்டர் அன்புமணி அவர்களும் உரிமையியல் நீதிமன்றத்தை நீங்கள் நாடலாம்னு சொல்றாங்க. எந்த விதமான இடைக்கால உத்தரவும் இல்லை. அப்படி இருக்கிற போது பாமக என்கிற இயக்கம் மருத்துவர் அன்புமணியோடு இருக்கிறது. பாமக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இணைந்திருக்கிறது. அப்ப கூட்டணி நாங்கள் வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இனி இன்னும் சில கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் வருவதற்கு தயாராக இருக்கிறது. பாரதிய ஜனதா இந்தியாவில் இருக்கிற 27 மாநிலங்களில் 17 மாநிலங்களில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைமையும் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷாவும் மற்ற மாநிலங்களிலே பாஜக தலைமையிலான கூட்டணியில் தான் மற்ற பிராந்திய கட்சிகள் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் பாஜக தேர்தலை சந்திக்கிறதுன்னு சொல்றாரு. அப்ப யார் இங்க வலிமையான கட்சி? எப்படி 13 கட்சி ஒரே கொள்கையோடு இருக்க முடியும்? இந்தியா கூட்டணியில் இருப்பார்கள். ஆனால் டெல்லியிலே அரவிந்த் கெஜ்ரிவால் நாங்கள் காங்கிரசுக்கு எதிராக தேர்தலில் களமாடுவோம். அது இந்தியா கூட்டணி. இந்தியா கூட்டணியிலே காங்கிரசும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் இருக்கும். ஆனால் கேரளாவிலே எதிரெதிர்களாக தேர்தலை சந்திக்கும். ஆனால் அவர்கள் கொள்கை கூட்டணி. மேற்கு வங்காளத்திலே காங்கிரசும் மம்தா பானர்ஜியும் வேறு வேறு திசையிலே பயணிப்பார்கள், எதிரெதில் களமாடுவார்கள். ஆனால் அவர்கள் இந்தியா கூட்டணி. இப்படி கொள்கை முரணாக இருக்கக்கூடிய இந்த கூட்டணி இன்றைக்கு கொள்கை கூட்டணி என்று சொல்லி மக்களிடத்திலே வாக்குகளை சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல மக்களை தேடி மருத்துவம்னு சொல்லி சொன்னார் அண்ணா. இப்ப இங்க ஆல்மோஸ்ட் ஒரு தோராயமா ஒரு 150 பேர் இருப்பீங்க. யாராவது ஒருத்தருக்கு உங்களை தேடி மருத்துவம் வந்திருக்கிறதா? வந்திருக்கிறவங்க மட்டும் தயவு செஞ்சு கை தூக்குங்க. எனக்கு ஒருத்தரை கூட தேடி வராத மக்களுக்கான மருத்துவம் எப்படி ஒரு நல்ல திட்டமாக இருக்க முடியும்? ஆனால் குக்கிராமங்களில் கூட இருக்கிற வயதானவர்கள் பேருந்து ஏறி அருகிலே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவம் பார்த்துக் கொள்ள முடியாத அந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரே நாளில் ஒரே அரசு உத்தரவாக 2000 மினி கிளினிக்குகளை திறந்து அந்தந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மருத்துவ வசதிகளை செய்து கொடுத்து இயக்கம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா அந்த திட்டத்தை முழுசுமா மூடிட்டீங்க. காரணம் அதில் அம்மா பெயர் இருக்கிறது. தம்பி கார்த்தி சொல்றாரு, தொடர்ந்து நாங்கள் தேர்தலில் போட்டியிடுவோம். ஆனால் அந்த தேர்தலில் ஒரு இடங்கள் கூட என்னால் வெற்றி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் நாங்கள் மனச்சோர்வு அடைய மாட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றது உங்களுக்கான அந்த மன உறுதியாக இருக்கலாம். ஆனால் உங்கள் இயக்கத்தை உங்களுடைய பின்பற்றி வருபவர்களில் அந்த இயக்கம் அந்த எண்ணம் முழுவதுமாக இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமா இன்னைக்கு இருக்கிறவங்க இங்க வந்திருக்கிறவங்க சொல்ல எங்களுக்கு இருக்கும்னு சொல்லி, ஆனால் முழுவதுமாக உங்களுக்கு வாக்களித்திருக்கிற அந்த 46 லட்சம் பேருக்கும் இருக்குமா என்று சொன்னால் அடுத்த தேர்தலில் அது இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமா இருக்காது. அதே போல தம்பி டிவிகே உங்களுக்கு சொல்றேன், தேர்தலில் கோஷம் போடுவது, வாக்குகளை சேகரிப்பது, நாங்கள் கூட்டத்தை சேர்ப்பது என்று மட்டும் தேர்தல் அல்ல. காரணம் 8 தொகுதிகளுக்கு 4.5 ஆண்டு காலம் மாவட்ட செயலராக இருந்தவன் நான். தேர்தல் களம் என்பது வேறு, கோஷம் போடுவது என்பது வேறு, கூட்டம் சேர்ப்பது என்பது வேறு. அதனால் தேர்தல் பாடங்களை நீங்கள் அதிகமாக படிக்க வேண்டும். இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத இடத்திலே நாங்கள் தான் அடுத்த இந்தியாவை ஆளப் போகிறோம் என்று சொல்வது ஒரு நகைமுரணாக இருக்கிறது, ஒரு சிரிப்புக்குரிய விஷயமாக இருக்கிறது என்பதை சொல்லி நன்றி, வணக்கம். நன்றி. திரு தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்களை பேச அழைக்கிறேன். மரியாதைக்குரிய அண்ணன் நாஞ்சில் சம்பத் பேசும்போது சொன்னார், தாவேக்காவினுடைய பொறுப்பாளர் 2000 பேரை வச்சு சமைச்சாங்க, இளைஞரணி மாநாட்டுக்கு பிரியாணி கொடுத்தாங்க. சார் இன்னைக்கு எந்த உலகத்தில் சார் இருக்கீங்க நீங்கள்? இது விஞ்ஞான உலகம் சார். பேரறிஞர் அண்ணா பாவம் நடந்து போய் அரசியல் நடத்தினார். தந்தை பெரியார் நடந்தே போய் அரசியல் நடத்தினார். மகாத்மா காந்தி தெரு தெருவாக நடந்தார். அன்னை தெரசா எங்கெங்கேயோ போனாங்க பாவம். இன்னைக்கு அப்படியா உலகம் இருக்கு? எந்த அரசியல் கட்சியில் கார் இல்லாத நபர்கள் ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். மரியாதைக்குரிய நடிகர் விஜய் ரோல்ஸ் ராய் காய் வச்சிருக்கிற ஒரே அரசியல்வாதி அவராத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் சம்பாதிச்ச பணம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஏன் நீங்க இந்த கீழ்மட்டத்துக்கு வந்துட்டீங்க? யாரு சார் இன்னைக்கு உள்ள விஞ்ஞான உலகத்தில்? நான் ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் சுத்துறேன் சார். 35 வீட்டு விசேஷத்துக்கு போறேன், துக்கத்துக்கு போறேன். நடந்து போனா போக முடியுமா? எனக்கு ஒரு கார் இருந்தால் தான் போக முடியும். அது ஒரு மேட்ரு கிடையாது. அந்த கார் உண்மையிலேயே அவை வச்சுக்கிட்டு நல்லதுக்கு பயன்படுத்துறானா கெட்டதுக்கு பயன்படுத்துறான்ற நீங்க கேள்வி கேட்கணும். அதை விட்டு பொத்தாம்பது வேணா ஒரு குற்றச்சாட்டை மிகப்பெரிய இது நீங்க பேசுறது தவறு. அடுத்து நம்ம கார்த்திக் சொல்றாரு, தேர்தல்னாலே பணம் தான், பணம் கொடுத்தா ஜெயிக்கலாம். ஆனா மரியாதைக்குரிய சீமான் மீட்டிங் பார்த்தீங்களா? எவ்வளவு செட்டப்னு பாருங்க. இவ்வளவு ஒரு ஃபோக்கஸ் பண்ணி ஒரு மீட்டிங் நடத்துகிற கட்சி சீமான் கட்சியாக தான் இருக்கும். அதிமுகவோ திமுகவோ ஒரு மேடை போடுவாங்க, போய் நின்று பேசி வருவோம்.
ஆனால் அதில் பார்த்தீங்களாக்கு பேக்கில் டிசைன் என்ன, ஃபோக்கஸ் என்ன, இங்கே லைட்டிங் என்ன, அப்படியே இது என்ன, எவ்வளவு பெரிய செட்டிங்ஸ் ஏன் வேற எந்த கட்சிகளும் அந்த மாதிரி பண்றது இல்லையா? பண்றாங்க. நான் சீமானுக்கு கார்த்திக் நான் சொல்றேன், எளிமையை பத்தி பேசுற கார்த்திக், நீங்கள் எளிமையா இருக்கணும். மேடையில் எளிமையா இருக்கணும். மேடையை நீங்க அலங்கரிச்சுக்கிறீங்க, நாங்க அலங்கரிச்சா குற்றமா அது? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம் அது? அதை விட்டுருங்க. சூர்யா பேசும்போது சொல்றாரு, ஆத்தாடி எதுவுமே நீங்க செய்யல. 505 தேர்தல் வாக்குறுதி தளபதி ஸ்டாலின் கொடுத்தது உண்மை, 99% நிறைவேற்றியது உண்மை. மக்கள் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் கேட்கிறேன் பிஜேபி கிட்ட, சூர்யா கிட்ட, 2014 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிஜேபி வருது. அந்த தேர்தல் அறிக்கையில் மோடி சொன்ன 2 விஷயம். தேர்தல் அறிக்கை ஒன்று, ஆண்டு ஒன்றுக்கு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம் பிஜேபி ஜெயிச்சா, ரைட்டா? 2வது, சுவிஸ் வங்கியில் இருக்கிற கருப்பு பணத்தை எடுத்து குடும்பத்துக்கு 15 லட்சம் ரூபாயை நாங்கள் டெபாசிட் பண்ணுவோம். சொல்லி எத்தனை வருஷமாச்சு? 14 சொல்லி இன்னைக்கு 2026. ஏதாவது 2 விஷயத்தை சொல்லிட்டு நீ 3 தடவை ஆட்சியில் இருக்கும்போது 505 திட்டங்களை சொல்லி 99% நிறைவேற்றிய திமுக தொடர்ந்து ஆட்சியில் இருக்கும். அதே உண்மை. மக்கள் அதைத்தாங்க நினைப்பேன். நீங்க பாட்டுக்கு 19 ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போனா எப்படி நியாயம்? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சிறப்பை மரியாதைக்குரிய தாவேக்கானுடைய தலைவர் விஜய் கிறிஸ்துமஸ் விழா ஒன்று நடத்தினார். அந்த விழாவில் கலந்துகிட்ட ஆர்காட் நவாப் பேசுறாரு, தமிழ்நாடு சிறந்த தமிழ்நாடு, பெண்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு, சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பான தமிழ்நாடு சொன்னவர் ஆர்காட் நவாப். முன்னாள் பிஜேபி தலைவர் மரியாதைக்குரிய IPS அதிகாரி அண்ணாமலை சொல்றாரு, திமுக அரசு மீது அதிருப்தி இல்லை, கூட்டணி பலமாக இருக்கிறது, சாதாரணமாக நினைக்க வேண்டாம், அவர்கள் வெற்றி வாகை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது சொன்னவர் அண்ணாமலை. மரியாதைக்குரிய முன்னாள் துணை முதல்வர் அண்ணன் O பன்னீர்செல்வம் சொல்கிறார், வரக்கூடிய தேர்தலில் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். நான் சொல்லலப்ப, சத்தியமா சொன்னது பூரா அவங்க தான், எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள். சொல்லுகிற அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய தகுதி வாய்ந்த முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் மட்டும்தான். கோடிக்கணக்கான மக்கள் பயன்பெறுகிற இந்த அரசு திட்டங்கள் மூலமாக 2026 தேர்தலை, பொங்கலை கொண்டாடக்கூடிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி ஸ்டாலின் தான் என்பதை கூறி முடிக்கிறேன். வணக்கம். நன்றி. 2026 சட்டமன்ற தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பலமுனை போட்டியால் யாருக்கு பலன் என்கிற தலைப்பில் கட்சி சார்பில் தங்களது வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை, எதிர்க்கட்சிகளுக்கு சாதகமான சூழலும், ஏற்கனவே ஆண்ட கட்சிகளுக்கு எதிரான மனநிலை புதிய கட்சிகளுக்கு சாதகமாகவும், இவர்கள் முன்வைக்கிற கொள்கைகள் சித்தாந்தங்களுக்கு அப்பாற்பட்டு மாற்று அரசியலுக்கான ஒரு முக்கியத்துவத்தை இந்த தேர்தல் களம் உருவாக்கும் என்கிற நம்பிக்கையை நம்முடைய விருந்தினர்கள் அனைவரும் அவர்கள் தங்கள் வாத திறமைகளால் முன்வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள், வாக்காளர்கள் எதிர்வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் யாருக்கான பலனை அவர்கள் யாருக்கு தரப்போகிறார்கள், தாங்கள் பெற்ற பலனிலிருந்து கட்சிகளுக்கான பலனை பிரித்து தரப்போகிறார்களா, அல்லது எதிர்வரும் காலத்தை மனதில் வைத்து ஒரு கட்சிக்கு வாய்ப்பளிக்க போகிறார்களா என்பதுதான் எதிர்வரக்கூடிய தேர்தலின் முடிவுகளாக இருக்கும். அந்த வகையில் நாமும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த பலனை யார் அறுவடை செய்ய போகிறார்கள் என்கிற நம்பிக்கையோடு காத்திருப்போம். இந்த அமர்வில் பங்கேற்று பல்வேறு செறிவுமிக்க கருத்துக்களை வழங்கிய விருந்தினர்கள் அனைவருக்கும் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.